பண்ணியிருக்க கிறிஸ்தவர்கள் வந்து இது வந்து கடைசி காலமாக இருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பைபிளில் இருக்குது. ஆனால் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பாங்க. நீங்களும் குரல் கொடுங்க, நீங்களும் வீடியோ பண்ணி யூடியூப்லாம் போடுங்க. கிறிஸ்தவர்களுக்காக பாதிக்கப்படுறது வந்து யாரும் பார்க்கலைனாலும் பரவாயில்ல, கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை பற்றி நீங்கள் போடுங்க. நல்லவர்கள் கையில் அந்த வீடியோ போச்சுன்னா நல்லது, நாட்டுக்கு நடக்கிறது நல்லதாக தான் இருக்கும். நீங்களும் வீடியோலாம் பேசி போடுங்க. கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறது வந்து அப்படியே விட்டுடாதீங்க. ஒருத்தரும் யூடியூப்பில் குரல் கொடுங்க. வலைதளங்கள் இருக்குது, சோஷியல் தான் இப்போ பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனாகவே இருக்குது. அதனால் வந்து ஒருத்தரும் நீங்கள் குரல் கொடுத்து இந்த கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுக்காக வந்து எல்லாருமே குரல் கொடுங்க. வலைதளங்களில் கிறிஸ்தவர்கள் குரல் கொடுத்தா தான் எல்லாமே நாட்டுக்கு வந்து அது தெரியப்படுத்தணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் சபை இடிக்கிறதுலேருந்து போதகர் வாயில் சாணி அடிக்கிறதுலேருந்து கை கால் வெட்டுறதுலேருந்து சாவு அடிக்கிறதுலேருந்து அதெல்லாம் மறைச்சிடுறாங்க. அதுக்கான குரல் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து எல்லாருமே வலைதளத்தில் வந்து இறங்குங்க. ஓகேவா? இப்போது இந்து மதத்தினர் வந்து இப்போது மேனுவல் சொல்லப்போனால் அப்படியே நேரடியாக பண்ணுறது வந்து நீங்கள் வந்து வலைதளத்தில் பண்ணுங்கள். ஓகேவா? தப்பே இல்லை, வலைதளத்தில் பண்ணுங்கள். ஓகேவா? நேரடியில் மட்டும்தான் ரட்சிப்புக்குள்ளைக்கு வர முடியுமா என்ன? எல்லாருமே வந்து இளையதளத்தில் இறங்குங்க. இளையதளத்தில் யாரும் பார்க்கலினாலும் பரவாயில்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்ல ரீச் கொடுக்கும். அப்போ வந்து கிறிஸ்தவர்களாக அநேகர் மாறுவாங்க, மனம் திரும்புவாங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள்